அம்மா சாப்பிட்டு 10 நாள் ஆச்சம்மா, 10 ரூபாய் தர்மம் கூடமா. ஸோ வணக்க மக்களே, ரொம்ப நாள் ஆச்சுன்னு இந்த டைலாக் சொல்லி. ஆமாம், ரொம்ப நாள் தான் ஆச்சு, கிட்டத்தட்ட 8 மாதம் கணக்காக ஆயிடுச்சு. முன்னாடி உள்ள கிளிப்பை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கணும் நான் ஒருத்தன்ட்டு என்ன போய் பண்ணிகிட்ருக்கேன்னு. சரி, அதை விட்டு தள்ளுங்க. நம்மளை நம்பி நம்மளோட இதுக்காண்டி ஒருத்தர் மறுபடியும் உனக்கு வேலை போட்டு தரேன், இந்த ஒரு ரைடு நீ ஓட்டினீன்னா அடுத்தடுத்த ரைடு உனக்கு நானே எல்லாத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் மஸ்ட்டு கன்ஃபார்ம் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ சொல்லியே ரொம்ப நாள் ஆச்சு. எப்பயும் சொல்கிறதா, ஃபன்னோட கண்டென்ட் கேரண்டீடாக இருக்கும். எல்லோரும் ரெடியா சொல்லலாமா? வெல்கம் பேக் டு சம்பவம் கேமிங் 2.0. மக்களே, நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா எவனாச்சும் ஏதாச்சும் விடுறானுங்களா? மழை பெஞ்சு நாசமாகிடுச்சு. இருந்தாலும் நம்ம கிளம்புவோம் தான் இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ எப்பயும் சொல்கிறது தான், லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணியிருக்கீங்களா? வண்டி எடுப்புமா, வைப்பரை போட்டிக்க. நான் வைப்பர் போட்டால் தான் எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த மழை நின்றுச்சா, இப்போ வந்து வண்டி எடுக்க வேண்டிய நேரம். அப்பனே விநாயகா, இன்னைக்காச்சும் நல்லா வண்டியை ஓட்டணும். நல்லா தான் இருக்குது, ஸ்டேரிங் டச்சிங்லாம் நல்லா தான் இருக்குது. சரி, நான் போய் ஆளுங்களை ஏற்ற வேண்டிய நேரம். இந்த 8 மாதம் ஏன் வீடியோ போடலன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு மொபைல் வச்சுருந்தேன், ஓகேவா? அந்த மொபைல் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மொபைல் டிஸ்பிளே போயிடுச்சு. அதில் இதுக்கு முன்னாடி எடுத்த 2 வீடியோ அதில் இருக்குது இன்னும், ஓகேவா? இதான் கான்செப்ட்டு. ஆனால் நான் அதை இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், மறுபடியும் அது டிஸ்பிளே மாற்றணும். பட் ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, ஏன்னா அது மறுபடியும் உடஞ்சி போயிடுச்சு. இதுதான் அந்த 8 மாதத்துக்கான கேப் உள்ள நடுவில் இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வேணும். இன்றைக்கி அப்படி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எங்கேயும் இல்லை, விழுப்புரம் டு சிதம்பரம் ட்ரிப்பு தான் எடுத்தேன். அவங்க எந்த இது எடுத்தாங்க, நான் இதுவே ஓகே தான், ஃபஸ்ட்டு எனக்கு இது கொடுங்க. இது ஏன்னா கொஞ்சம் ஹில்ஸ் வேறு இருக்கா, இப்போயும் ஓட்டினதில் கொஞ்சம் இந்த தடவை ஓட்டி ட்ரை பண்ணிடலான்னு தான் எடுத்திருக்கோம். ஸோ எல்லாமே பேசி இந்த 8 மாதம் கேப் பேசியாச்சா. இப்போது இந்த இடத்துலேருந்து தான் எனக்கு லைட்டாக டச்சு விட ஆரம்பிச்சிருச்சு. எதனால்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டேர்னிங்லாம் இருக்கா, அந்த டேர்னிங் திருப்புறதுலாம் பிரச்சனையே இல்லை. அங்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போகிற இடத்துல தான் நிறைய பிரச்சனை. இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக இருக்கும், ஓகேவா? ஓகே, இன்னொரு இந்த வந்துருச்சா ஹில் ஸ்டேஷனு. உங்களுக்கு இந்த கேமரா எடுக்கணுன்னு இந்த கேமராவில் எடுத்துகிட்ருக்கோம், ஓகேவா? இப்போது இந்த ஹில் ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இனிமேல் என்ன பண்ண சொல்கிறீங்க என்னைய? இந்த வந்துச்சுல, இந்த டேர்னிங் கூட பெருசாக தெரியல. இன்னொரு டேர்னிங் வந்துச்சு. இந்த டேர்னிங் நான் இடிச்சிட்டு வந்தால் நினச்சேன், ஆனால் இல்லை, இடிக்கவே லைட்டாக ஜஸ்ட்டு மிஸ்டில் தப்பிச்சாச்சு. ஓகே, நான் பாதி இடத்துல கட் அடிச்சிருக்கேன். அப்போல்லாம் டிரைவிங் ஸ்கில்ஸ் சூப்பர்ரா, சூப்பர். வண்டி செம்மையாக ஸ்கிட் அடிக்குது. வண்டி எப்போ கீழே விழுக்க போதோ தெரில. ஏன்னா எப்போ பார்த்தாலும் இது நிறையா இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ கட் அடிச்சு போகிறேன்னு. இப்போது என்னோடய டாஸ்க் என்னென்னா, இவனை எப்படியாச்சும் முந்தணும், ஓகேவா? இதுதான் கான்செப்டே. அவன் என்னென்னா வழி விடலை. சரி, ஆப்போசிட்டில் ஏறலான்னு ஆப்போசிட்டில் அந்த மஞ்சள் வண்டிக்காரன் ஏறினா மஞ்சக்கொல்லி, அவன் ஆப்போசிட்டில் ஏறலாம் அப்படின்னு நினச்சி ஆப்போசிட்டில் ஏற ட்ரை பண்ணுவேன். ஆனால் ஆப்போசிட்டில் ஏறவே முடியாது. ஏன்னு எனக்கும் தெரியல. பஸ்ஸு அந்த ஹில்ஸ்னாலே ஏற மாட்டேங்குதா, இல்லை என்னால் ஏற இப்போ ஏறிடுவேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ கன்ஃபார்ம் ஏறிடலாம். சொன்னேன்ல, நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது தான் தடங்களாக ஏதாச்சும் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். 3 வண்டி வருது, ஓகேவா? இப்போ அவனுங்களாம் தாண்டி இங்கிட்டு வந்துட்டோம். இங்கேயும் ஒரு ஹில்ஸ், ஓகேவா? இங்கே எப்படி இடிச்சிடுவேன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஒருத்தன் மிஸ் ஆகிட்டான். அந்த 2 வருஷம் இன்னும் இந்த இடத்த போகல. இப்போயாச்சும் கட்டடிச்சு தான் போகணும், ஓகேவா? ஓகே மக்களே, இந்த வீடியோவிலேருந்து ஒரு 2 ஷார்ட்ஸும் அதுக்கப்புறம் இந்த வீடியோவும் உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த சண்டே ரிலீஸ் ஆகிரும். இந்த சண்டேனா நான் இப்போ உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன், தேர்ஸ்டே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த வீக்லி 3 வீடியோஸ் கன்ஃபார்ம் வந்துடும். ஏற்கனவே போட்ட அந்த 2 டான்ஸ் வீடியோ நான் இல்லவே இல்லை. அது வந்து என் ஃப்ரெண்டோடது. அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மோடோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே மேலேயே போட்டிருக்கு, இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கோங்க, அவங்களே தருவாங்க. கௌதம் கேமிங் அந்த சேனலில் தான் கிடச்சிச்சு. ஸோ அடுத்த வீடியோ இதை விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வரும். ஸோ
நீங்கள் இப்போ கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயுமே கொடுங்க, ஓகேவா? சரி, இப்போ மறுபடியும் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன சீசன்னு மழை வந்துகிட்டே இருக்குது, என்ன ஆச்சுன்னே தெரில. மக்களே லைட்டாக ஏறி லைட்டாக கட்டடிக்கலான்னு ஒரு ஆசை வந்திருக்கு. இந்த மழை டயத்துலேயே எப்படி கட்டடிக்க போகிறோம்னோ தெரியல. அப்படி கட்டடிச்சோன்னா கன்ஃபார்மாக வெற்றிகரமாக நம்ம கம்பேக்கோட சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். லைட்டாக அவ்வளோதான் மக்களே. இதுதான் பர்ஃபெக்ட் கட்டு. ஜஸ்ட்டு மிஸ்டில் அடித்தோம். நல்ல வேலை அவன் நின்றுட்டான். அவன் நிற்கலை. அப்படி நிற்கலைன்னா பஸ்ஸை உரைச்சிட்டு தான் அப்படியே போயிருப்பான். லைட்டாக ஒரு டிஸ்கோ லைட்டை போட்டு அப்படியே போக வேண்டிதான். மாமதுரை என்ன கொடி, மாமதினி என்ன ரெடி, இதை அமைச்சோம். இந்த மழை வந்து நிற்கவே மாட்டேங்குது. சனியை மழை வந்து சாவடிக்குது மக்களே. இப்படி என்ன தான் பண்ணோன்னே தெரில. அந்த மலைக்கு நம்ம என்ன குறை வச்சோன்னு தெரில. நம்மளை வந்து டே இப்போ தான்டா சொன்னேன் நான் கம்பேக்குன்னு, அதுக்குள்ளேயும் ஏன்டா வண்டி அங்கே கொண்டு போகிறேன். மக்களே, என்ன தான் நம்ம கம்பேக்கே கொடுத்தாலும் நம்மளோட டிரைவிங் ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் ஓட்டல, அதனாலே கொஞ்சம் வண்டி அங்கங்கே அப்படி போகிறது இப்படி போகிறதுலாம் இருக்க தான் செய்யும். போ பழகிடும், ஓகேவா? கொஞ்சம் ஒரு டீ ஸ்டாப்புக்கு வண்டியை நிறுத்தலான்னு யோசிக்கிறேன். வண்டி நிப்பாட்டவே முடியல, வந்துகிட்டே இருக்கானுங்க. தம்பி நான் போய்க்கிறேன், வெயிட் கரோ. என்ன அவசரம்? நான் தான் ஏறி வந்துட்டுருக்கேன்னு தெரியுது. அவனும் வந்துட்டுருக்கான் மக்களே. அப்புறம் என்ன பண்ண சொல்கிறீங்க அவனை? ஸோ வெற்றிகரமாக அந்த இடத்தெல்லாம் தாண்டி வந்தாச்சு. மழை தண்ணி எப்படி ஹில்ஸ்னாலும் மழை தண்ணி தேங்கிக்க தான்ப்பா செய்யுது. ஓகே மக்களே, டீ பிரேக்கான இடம் இன்னும் தேடிட்டே இருக்கேன். கிடைக்கவே மாட்டேங்குது. எனக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கண்ணே. ஓகே எடுத்துடலாம். எடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. ஓகே மக்களே, வெற்றிகரமாக டீ குடிக்க தம்பி எல்லோரும் எந்திரிச்சுவாங்கப்பா. டீ குடிக்கிற இடம் வந்திருக்கு. டீ குடிச்சிட்டு அடுத்த ரைடை ஸ்டார்ட் பண்ணணும். எல்லோரும் போய் டீ குடிச்சிட்டு வாங்க மக்களே. கடையெல்லாம் இருக்குது, போய் டீ இருக்கான்னு போய் பார்ப்போம். டீ குடித்தா தான் மனுஷனுக்கு வண்டியை ஓட்ட தோணும். அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும் டீ குடித்தோம், ஓகேவா? வண்டியை ஆஃப் பண்ணிட்டு கீழே இறங்க வேண்டியதான். பொறுமையாக இறங்கி அப்படியே போக வேண்டியதான். அந்த இருக்குது டீ கடை. இத்தனை டீ கடை இருக்குது. டீ இருக்கா உங்கள்கிட்ட? டீயே நீங்கள் என்னடா கடையே இல்லை, அப்புறம் எதுக்கிட்ட இங்கே டீ கடை டீ ஸ்டாப்லாம் போட்டு வச்சுருக்கீங்க? டே மக்களே, நான் போய் டீயை குடிச்சிட்டு வரேன். நீங்களும் ஒரு டீயை போட்டு வாங்க. மக்களே, வெற்றிகரமாக நானும் ஒரு பிரேக் எடுத்துட்டேன். நீங்கள் ஒரு பிரேக் எடுத்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் ஐ எம் டேக் பிரேக்குன்னு போடுங்க. நான் அதுக்கு ஒரு ஹார்ட்டை கொடுத்துட்றேன். சரி, இப்போ பஸ் எடுத்து நம்ம அனல் பறக்கிற ஒரு வேட்டையை எடுக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? இப்போ முதல்ல ஹில்ஸ் ஏறணும்ல, இப்போ இறங்கணும்ல, அதைத்தான் பண்ண போகிறோம் மக்களே. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இறங்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம தான் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு தான் பார்க்க போகிறேன். ஸோ வாழ்க்கையில் வாய்ப்புங்கிறது ஒரு தடவை தான் வரும். நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். லைட்டாக ஸ்லிப் ஆகுதுல, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் ஓட்ட போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் ஓட்டணும், ஓகேவா? ஸோ கொஞ்சமாக ஒரு ஆளை பற்றி நீங்கள் நினச்சி பார்க்கணும். கண்டக்டர் கந்தசாமின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் இப்போ என்ன பண்ணுறான், எப்படி இருக்கான்னு தெரில. அடுத்த வீடியோவில் அவன் கூட வந்தாலும் வந்துடுவேன். ஸோ மறக்காமல் அவரெல்லாம் யார் மிஸ் பண்ணுறீங்களோ கீழே கமெண்டில் அவர் பேரை போட்டு போங்க. நான் அதுக்கு ஒரு ஹார்ட்டை கொடுத்துட்றேன், ஓகேவா? கமெண்டில் வேறு பேர் வருதான்னு பார்ப்போம், யாரெல்லாம் போகிறீங்கன்னு பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ வெற்றிகரமாக புவனகிரின்னு ஒரு ஊருக்குள்ளே வந்திருக்கோம், ஓகேவா? பஸ்ஸுலலாம் இது இருந்துகிட்டே தான் இருக்குது, பெட்ரோல்லாம் இருக்குது. ஓகே, பெட்ரோலுக்கு பஞ்சமே இல்லை, ஓகேவா? பெட்ரோல் காண்டி நம்ம இங்கே வரலை, அதை விட்டு தள்ளிடும், ஓகேவா? எதனால் நான் வந்து அந்த 8 மாதம் வரலைங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஓகேவா? மக்களே, சொன்னதே சொல்லி வெறுப்பேற்றனுக்கு ரொம்ப நன்றி. இனிமே தான் சிறப்பான தரமான பல சம்பவங்கள்லாம் இருக்க போது. அப்படி என்ன சம்பவங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரியா? நல்லா ஏறி போயிட்டே இருக்கேனா, நல்லா செம்மையாக ஏறிடுங்க கைஸ். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏற வேண்டியதாக இருக்கும், ஓகேவா? கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்ல ஒரு இது கொடுத்துடுவேன், ஓகேவா? செம்ம ஃபாஸ்ட்டாக ஏறுவேன், ஓகேவா? இப்போ ஒருத்தன் வருவான் பாருங்கள், நான் சத்தியமாக ஏறுவேன். இப்போ பாருங்க, இது என்னது? நான் வாட்டுக்கு வரேன்னு தெரியுது, அவனை மாதிரி சைலண்ட்டாக நிற்கணுமா நிற்கக்கூடாதா? எனக்குன்னே வந்து இருப்பீங்களாடா. நம்ம எந்த ரைடு போனாலும் நமக்குன்னு ஒருத்தன் வந்துடுவான், சரியா? எல்லா ரைட்லையும் இது இப்படி தான் நடக்குது. ஃபஸ்ட்டு ரைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்போக்காரன் ஊடால வந்துடுவான், சரியா? நம்ம ஃபாஸ்ட்டாக போய்ட்டுமோ ஊடால வந்துடுவான். செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் 2 பேர் சண்டை போட்டுருப்பானுங்க. தேர்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டக்டரு நல்லா ஒரு பாட் போட்டு வைப் பண்ணிட்டு போயிட்டுருப்போம். அப்போ தான் குறுக்கால வந்து நல்லா
அண்ணே அண்ணே ரெஸ்ட் ரூம் ஒன்று அப்படியே நிப்பாட்டுவான். அதே இது நம்ம சுவாமியை சபரிமலை அந்த இதுக்கு போகும்போது என்ன பண்ணுவானுங்க, 3 பேர் வரிசையாக வருவானுங்க. ஃபஸ்ட்டு நம்ம டிப்போலேருந்து கிளம்பும்போது ஒரு ஆட்டோ வருவான் சரியா. செகண்ட் நம்ம டிராஃபிக்லேருந்து போகும்போது இன்னொருத்தர் வருவான். தேர்டு நம்ம அங்கே மலைக்கிட்ட போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வருவான். 3 வரிசையாக வருவானுங்க மக்களே சரியா. நம்ம அடுத்த வீடியோ என்ன வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா கடைசியில் நான் அடுத்து என்ன வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன் ஓகேவா. வீக்லி 3 வீடியோஸ் வந்துடும் ஓகேவா. அதில் என்னென்ன வீடியோனா 2 ஷார்ட்ஸு ஒரு வீடியோ. அந்த 2 ஷார்ட்ஸுமே இந்த வீடியோவை இது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஓகேவா. இப்போது கொஞ்சம் டிராஃபிக் எக்ஸ்ட்ரா ஆயிரும். நான் அப்போ என்ன பண்ணலான்னா லைட்டாக கட்டடிச்சு போகலாமான்னு யோசிப்பேன். அப்போ எனக்கு தோணுது ஃபஸ்ட் டைம் எவனும் வரல, ஒருத்தன் வந்து நின்ட்டான். செகண்ட் டைம் வந்து மோதிட்டான். இப்போ என்ன பண்ணலான்னு யோசித்தேன். லைட்டாக எவனும் வராத மாதிரி தெரிஞ்சு லைட்டாக கட்டடிச்சு இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி போகலான்னு தான் யோசித்தேன். ஆனால் முன்னாடி எவனுமே இல்லை. நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் அந்த பஸ்ஸுக்கு முன்னாடியே போகலான்னு யோசிக்கும் போது இந்த வரார்ல இந்த சூப்பரில் அதே நான் என்ன சொன்னால் அதே தான் நடந்திருக்கு. தம்பி இருப்பா இரு நான் போய்க்கிறேன் சரியா. எங்கே கேப்பு கிடச்சாலும் ஏதாச்சும் ஒருத்தன் வந்துடுறானுங்க. நமக்குந்தான் வருவானுங்கனாலே தெரில. இந்த ரைடில் தான் ரொம்ப வரானுங்க. என்ன தான் பண்ணுறதுன்னே தெரில மக்களே எனக்கும். இப்போ இந்த இடத்துல ஏறலாமா, இந்த இடத்துல லைட்டாக அவ்வளோதான் மக்களே. இதுதான் பர்ஃபெக்ட் கட்டுனா இதுதான் பர்ஃபெக்டான கட்டு ஓகேவா. மக்களே அடிக்கடி இந்த பஸ்ஸு ஸ்லோ ஆகுது என்னென்னு ஃபோன் பண்ணி கேட்டால் அப்போ தான் சொல்கிறான், தலைவரே அக்கா நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா, பரவாயில்லையே இத்தனை கட்டடிச்சோம் நீ பயப்படாமல் முன்னாடி வந்து உட்காந்துருக்கேனா, பயம் இல்லை பயம் இல்லை சரி விடு. ஏன்டா பயப்படுற, தைரியமா போக வேண்டியதானே. வாழணும், சும்மா இப்படி பயந்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்க வாழ்க்கை உன செஞ்சிடும், நீ வாழ்க்கையே செய்யணும்டா. ஸோ மக்களே அந்த அக்கா அவங்களுக்கு தைரியம் ஏற்றாம நம்மளுக்கு கொஞ்சம் போட்டு தைரியமாக ஏற்றிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாட்டு போடுற தருணம் வந்தாச்சு. அங்கே தேடி இங்கே தேடி அங்கே தேடி ஒரு பாட்டு போடுற இடமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வெற்றிகரமாக ஒரு பாட்டை போட்டு வண்டியை தரமாக ஓட்டுறோம் ஓகே. ஓடிட்டு இருந்தா மழை வந்து நம்மளை கெடுத்து விடுது. ஒரு பாட்டை நிம்மதியாக கேட்க விடுறானுங்களா. எல்லா டைமும் ஒருத்தன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாள். அந்த மாதிரி இன்னொருத்த இப்போ வந்து நம்ம கையில் மாட்டிக்கிட்டான். இவனும் டிஸ்டர்ப் பண்ண நையினை எடையே தள்ளுறா அங்கிட்டு போடா இல்லையா. சரியா என்ன ஆப்போசிட்டாக பஸ் வருது. இது இப்போ கரெக்டாக கட் அடிக்கிறான். இப்போ லெஃப்டில் ஏறுறான் ஓகேவா. தம்பி போயிட்டு வா தம்பி. சரியான கட்டு மக்களே, செம்ம க்ளோஸாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் இல்லை பயம் விட்டு போச்சு. பாட்டை கண்டினியூ பண்ணலாம். ஆனால் காப்பி ரைட் ஏற்கனவே கிளைம் ஆயிடும். அப்புறம் அது வழியாக நம்ம வீடியோலாம் டெலீட் ஆக வாய்ப்பு இருக்குது சரியா. இப்போ மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு ஓகே. மக்களே மறுபடியும் ஒரு சிரமம் வந்திருக்கு. அது என்ன சிரமம்னா பாட்டு வைக்க முடியலை. எதனால் கேட்டிங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு. இதோட இந்த வீடியோவும் முடிய போகுது, கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் எப்பயும் சொல்கிறத லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக்னல் போட்டிருக்கானுங்க கரெக்டாக ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா மணி 7 ஆச்சு. அந்த டயத்துக்கு வந்து நம்ம வந்திருக்கோம் ஓகேவா. இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ சண்டே கரெக்டாக ரிலீஸ் ஆயிரும் ஓகேவா. மறக்காமல் இந்த வீடியோக்கு எல்லோரும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நம்ம சீக்கிரமே 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும். அதுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ண நம்பிக்கை வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வர்ற எல்லா வீடியோவும் சீக்கிரம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே. மக்களே இந்த 8 மாதம் போடாததுக்கு என்னை கொஞ்சம் மன்னிச்சிட்டு இப்போலேருந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸாக கொடுங்க ஓகேவா. ஓகே மக்களே வெற்றிகரமாக நம்ம பஸ் ஸ்டாண்டு கிட்டே வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோம். இந்த மழை இருக்குல்ல, மழை நம்மளை சாவடிக்குது. மனுஷன் நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்குது மக்களே. நானும் எவ்வளோதான் நிம்மதியாக இருக்கிற மாதிரியே நடிக்கிறது. இந்தம்மா சூப்பர். இது வேறையா, நான் நல்லா பஸ்ஸு வலிக்கிட்டு போய் முட்டுது. ஓனருக்கான என்னை பிடிச்சி ஏற்றி ஏற்ற போகிறான். டே யாரும் எந்திரிங்கண்ணா, பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு, உங்களை சேஃப்டியாக இறக்கி விட்றேன். பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போதாச்சும் மழை பயப்படாதீங்களா, பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு மக்களே. இந்தா பஸ் ஸ்டாண்டு வெளில வரானுங்களா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. தம்பி பஸ் ஸ்டாண்ட் உள்ளே ஈரமாக இருக்காடா. மக்களே மழை வெற்றிகரமாக நின்றுச்சு. நல்ல வேலை பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்தோடனே நின்றுச்சு. அப்படியே வண்டியை லைட்டாக உள்ளே தள்ளுறோம் ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிச்சிருக்கும்.
பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி இந்த பார்த்தேன் வலிக்குதா வலிக்கு நான் போய் எதுலெல்லாம் ஏற்றுறேன் பார்த்தீங்கன்னா மக்களே. சரி, இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்த வீடியோ அடுத்த சண்டே வந்துடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் போட்டுருங்க, பிடிக்காட்டியும் லைக் போடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சம்பவம் கேமிங் சேனல் ஓனர். ஸோ பாய் 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 மக்களே.